எப்போ கேட்டாலும் படிச்சுட்டே இருக்கேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆடிட்டர் ராஜன் பேசுகிறேன். ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரேண்டம் அண்ட் ஜெனரிக் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து கொஞ்சம் நம்ம சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின ஒரு விஷயம். அண்டு என்னென்னலாம் பிரச்சனைகள் நம்ம சிஏ பசங்க என்கவுண்டர் பண்ணுறாங்க இந்த சிஏ ஜேர்னியில், சொசைட்டி அவங்கள எப்படி பார்க்குது, இவங்க என்னென்னலாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க ஃப்ரம் தி சொசைட்டி, இதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் இந்த கோர்ஸை பற்றின ஒரு பெரிய அளவில் புரிதல் இல்லை. ஏதோ ஆடிட்டர்னு தெரியுது தவிர யாரும் நிறைய பேர் இன்னும் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு கூட சொல்ல மாட்டுறாங்க. சிஏ தானேப்பா, ஆடிட்டர் தானே, கணக்கு புள்ள, இப்படி தான் ஒரு மாதிரி காயின் பண்ணுறாங்களே தவிர உண்மையிலேயே இந்த கோர்ஸ்குள்ளே என்ன இருக்குது, இந்த பசங்க என்ன தான் பண்ணுறாங்க, இஸ் திஸ் சொல்கிறது ஈக்குவலன் டு அன் இன்ஜினியரிங் ஒரு எம்பிஏ, இது என்னெல்லாம் இந்த பசங்க பண்ணுறாங்க, எப்போ கேட்டாலும் படிச்சுட்டே இருக்கேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் நிறைய பேருக்கு இருக்குது. என்னென்னலாம் சேலஞ்சஸ் நம்ம சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. சிலது கேட்க ரொம்ப காமெடியாகவும் இருக்கும், ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, இப்போது நமக்கு தெரியும் மே அண்ட் நவம்பர் ஜென்ரலாக நம்ம சிஏ எக்ஸாம்ஸ் நடக்கும். இப்போ ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் வந்து ஜூன் மாதத்துக்கு நடக்கும், ரைட்டா? இப்போ இது என்ன பிரச்சனை அதுன்னு சொல்கிறேன். வென் சம்மன் கெட்ஸ் இன் டு தி சிஏ கோர்ஸ், ரைட்டா, முதல் விஷயம் ரிலேட்டிவ்ஸ்லேயே வரும். அந்த கோர்ஸையா போய் எடுத்தீங்க, அது ரொம்ப கஷ்டமான கோர்ஸ் ஆச்சு, அவன் இப்போ தான் பாவம் குழந்தை ஆரம்பிக்கிறான், ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கே, ட்ரை பண்ணலான்னு இறங்கியிருப்பான். அதுக்குள்ளே நமக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் வைப்ஸு ஃப்ரம் அதர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்துடும். அவங்க வந்து எந்த நோக்கத்தோடு சொல்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் நமக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கும், பதற்றமாகவும் இருக்கும். என்னடா நானே இப்போ தான் யோசித்து ஒரு கோர்ஸ்குள்ளே போகலான்னு முடிவு பண்ணால் இதுக்கு ஆரம்பத்திலே இவ்வளோ முட்டுக்கட்டை போடுறாங்களேன்ற ஒரு பயம் வரும். இது ஒரு பாயிண்ட்டு, மெயின் இதுதான். இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிற காலத்தில் அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, இந்த சிஏ பசங்கன்னு எடுத்திங்கன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டாங்க. ஒன்ஸ் ஒரு டீப் டைவ் இன்டு திஸ் கோர்ஸ் அடிச்சிட்டிங்கன்னா எந்நேரமும் சகல நேரமும் படிப்பு தான், படிச்சுட்டே இருக்கணும். ஒன்று ஆஃபீஸ் போகணும், இல்லை படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணத்துக்கு போகிறது, ஏதோ ஒரு ஒரு ரிசப்ஷனுக்கு போகவே மாட்டாங்க. ஆனால் ஒரு தீபாவளி வருது, சிஏ பசங்களுக்கு தீபாவளியும் கிடையாது, பொங்கலும் கிடையாது. இது ஜென்ரலாக இதுதான் பேட்டர்ன். ஏன்னா நவம்பர் 1 பரீட்சை, சிஏ இன்டர் சிஏ ஃபைனலுக்குலாம். தீபாவளி எப்போ வரும்? அக்டோபர் மிட்டில் தான் வரும். என்னத்தை செலிப்ரேட் பண்ணுறது? நம்ம வந்து அப்படியே T20 மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருப்போம். அந்த பசங்க அவ்வளோ இருக்கும் படிக்கிறதுக்கு, அவ்வளோ இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. இவன் மாட்டு பட்டாசை போட்டு டப்புன்னு வச்சுட்டு இருப்பான். செம்ம கடுப்பாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்கும், தெரியும் ஆக்சுவலாக வெளியிலேன்னு பார்க்குறப்ப. சதா சர்வ காலமும் புக்கை கட்டினே உட்காந்துருக்கான். நீங்கள் போய் ஒரு ஒரு பீக் ஆஃப் த ப்ரிப்பரேஷனில் யூ ஜஸ்ட் என்டர் அ சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ரூம், பயந்துருவீங்க. அவர் அப்படியே ஒரு மலை மாதிரி இருக்கும் புக்கு, அதை சுற்றி உட்காந்துருப்பார். அது அப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தட் இஸ் ஹவு தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் தி எக்ஸாம். இதோட ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த ரிசல்ட் வர காலம்தான். அதாவது அது வரைக்கும் ஒருத்தன் கூட நம்மகிட்ட பேசவே மாட்டான், அது ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ. என்னைக்கு ரிசல்ட் வருதோ அன்னைக்கு தான் ஆர்வம் ரொம்ப மிகுதியாக இருக்கும். ஃபோன் பண்ணி ரிசல்ட் என்ன ஆச்சு, பாஸ் பண்ணியா, ஃபெயில் என்ன ஆச்சு, பாஸ் பண்ணிட்டியா, இது கேட்பாங்க. இது உண்மையிலேயே நல்ல நோக்கத்தோட கேட்குறாங்களா, இல்லை நம்மளை மட்டம் தட்டணும்னு கேட்குறாங்களா, நமக்கு அது வந்து என்ன சொல்கிறது தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸில் ஒரு வந்தது, டெல்லியிலையோ எங்கேயோ ஒன்று,
இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சும்மா இந்த எவனோ சிஏ படிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு, எப்போ ரிசல்ட்டு கேட்டிருக்கான் போல இருக்கு. அவன் கத்தியது சொருகிட்டு போயிட்டான். கடுப்பாகி இதெல்லாம் நடந்திருக்கு. இது ஆக்சுவலாக நியூஸ்லேயே வந்தது, எங்கேன்னு தெரியல. பட் ஐ ஹேப்பன் டு ஹியர் திஸ் நியூஸ். இது நடக்கும். இது வந்து ரொம்ப அஃப்கோர்ஸ் சிஏ இல்லையா, ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க. ரொம்ப அவமானமாக இருக்கும். நான் தான் அப்பயே சொன்னேன்ல, நீ ஏது கோர்ஸ் எடுத்த? ஐயோ ஃபெயில் ஆகிட்டேக்கன்னா நீ அடுத்த வாட்டி நன்னா படின்னு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. ஐயோ நான் சொன்னேன்ல, அன்றைக்கே சொன்னேன்ல, சேராதன்னு. நான் சொல்கிறது நீ கேட்டியா? இப்படி தான் இருக்கும் வேர்ட்ஸு. அப்போ நமக்கு எங்கேருந்து மோட்டிவேஷன் வரும் இந்த கோர்ஸை பர்சீவ் பண்ணணுன்னு? ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு தவம் மாதிரி ஆகிடும். சில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் ரேஞ்சுக்கு நானா நீயா பார்த்துலாந்து சிஏ வந்து கிட்டத்தட்ட ஒரு தபஸ் மாதிரி ஆகிடும், ஒரு தவம் மாதிரி ஆகிடும். எனக்கெல்லாம் அப்படி தான் இருந்தது, பயங்கர தவம். முழு மூச்சாக அதிலே தான் உட்காந்துருந்தோம், பாஸும் பண்ணோம் வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் அதில் இன்னும் பயங்கர காமெடிலாம் இருக்கும். எப்படிலாம் அவமானம் இருக்குன்னா, அது என் கேஸே நான் சொல்கிறேனே, இப்போ லைட்டர் நோட்டில் தான் சொல்கிறேன் தவிர என்னை இப்படி சொல்லிட்டாரேன்னா நான் வந்து வருத்தப்படல. ஆனால் அவர் வந்து எதேச்சியாக சொன்னார். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வச்சுக்கோங்களேன், நான் டிஜி வைஷ்ணவ காலேஜில் எக்ஸாம் எழுத போகிறேன் சிஏ ஃபைனலுக்கு. நான் சிஏ ஃபைனல் கொஞ்சம் ஒரு 2-3 அட்டம்ப்ட் வச்சேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எனக்கு புரியவே இல்லை. அப்போ என்ன ஆச்சு, ஒரு வாட்டி போனேன். கரெக்டாக அந்த மே மாதம் நவம்பர் 1 நினைக்கிறேன். நவம்பர் 1 அவர் இருந்தார் அன்றைக்கி இந்த ஹாலில். யோ நீ எங்கே பண்ணுற அப்படின்னாரு. நான் வரும் அந்த ஆர்டிகிள் ஷிப்பில் அவர்கிட்ட கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அவன் பையனை காலேஜ் சேர்க்கறதுக்காக நவம்பர் 1 வந்திருந்தார். நான் அன்றைக்கி தான் 8 to 11 எக்ஸாம். நான் மட்டும் போயிட்டு அவர்கிட்ட கேட்குறேன், யோ நீ எங்கே பண்ணுற அப்படின்னாரு. சார் நான் எக்ஸாம் எழுத வரேன் சார்ண்ணே. ஓ இன்னும் நீ இப்போ படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னாரு. ஆமாம் சார்ண்ணே. சரி நல்லா அப்படின்னாரு. இது முடிஞ்சுது, அந்த அட்டம் ஃபெயில் ஆகிட்டேன். அடுத்த எக்ஸாம் மேல வந்தது இல்லை, மே 2 பரீட்சை. என் துரதிர்ஷ்டம் அதே காலேஜ் தான் வந்தது. மே 2 நான் அதே டைமுக்கு அவர் அங்கே இருக்கார். என்னை பார்த்த உடனே நீ இங்கேயே சுற்றினுக்க அப்படின்னாரு. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அது? ஏன்னா என் நேரத்தை பற்றியா, 6 மாதம் கழிச்சு அதே நாளில் அதே பர்சனை மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டியே பகவானேன்னு வேண்டினேன். என்னையா இப்படி ஆயிடுச்சேன்னு. அவராக எனக்கு ரொம்ப டிமாரலைஸ் பண்ணிட்டாரு எக்ஸாம் ஹால்லையே. நீ என்னையா இங்கேயே சுற்றின்னு இருக்க, எப்போ தான் படித்து முடிப்பேன் நீ? அவர் ரொம்ப என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரிலாம் கேட்கல. பட் அது ஒரு ஆச்சரியத்தோடு கேட்டார். இ வாஸ் ஆல்சோ சர்ப்ரைஸ். நீ திருப்பி இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டார். ஆனால் நமக்கு அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நம்மளை மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக. பட் அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அதனால் இது வந்து எப்படி சொல்கிறது, அது மாதிரி நிறையா பிரச்சனைகள், அவமானங்கள் இதெல்லாம் நிறைய சந்திக்க நேரிடும் சிஏ பசங்களுக்கு. இது வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் மாதிரி கிடையாது. பட் ஐம் நாட் டிமீனிங் எனி அதர் கோர்ஸ். இப்போ ஜென்ரலாக பார்க்குறப்ப இப்போ நீங்கள் +2 நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும். நீ ஃபெயில் ஆனால் கூட அந்த கம்பார்ட்மெண்ட் பேசிஸில் நீ பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். யூ வில் கெட் த இன்ஜினியரிங் டிகிரி இல்லையா? பட் அதுவும் நல்லா படிக்கணும், தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் நல்லா படித்தா நல்ல கம்பெனி கிடைக்கும். பட் அந்த டிகிரின்னு கையில் வந்துடும் உங்களுக்கு. ஒரு MBA படிக்கிறீங்க, 2 years படிக்கிறீங்க, என்னவோ பண்ணி அந்த டிகிரி வாங்கிட்டு போயிடலாம். இது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பேப்பர்லாம் பாஸ் பண்ண முடியாது. போனால் எல்லா பேப்பரையும் ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது எத்தனை பேருக்கு, நிறைய பேருக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டுது. ஜென்ரல் பப்ளிக்கு இவன் என்னடா படிச்சுனே இருக்கான், எல்லா வாட்டியும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கான். ஸோ அதில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்றது ஜென்ரல் பப்ளிக்கு சுத்தமாக தெரியறதே இல்லை. இன்ஃபேக்ட் ஹைட் ஆஃப் அவமானம் என்னென்னா, என்னோடய பாஸோட ஃப்ரெண்டு ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு. அவங்க கேட்டிருக்காங்க, தம்பு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு. இவர் கிராமம்னால கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். நான் சிஏ படிச்சிருக்கேன்ட்டார். ஐயோ பாவம், ஏன் சிஏலாம் படிக்கிறீங்க, நீங்கள் இந்த பிஏலாம் படிக்கலையா அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில அவருக்கு. ஏன்டா பிஏ எங்கே, சிஏ எங்கே, தப்புமே இல்லை. நீ அதை ஆடிட்டர்னு சொல்லியிருந்தா அவன் புரிஞ்சிருக்கும். கணக்கு புள்ளன்னு சொன்னால் புரிஞ்சிருக்கும். நீ சிஏலாம் சொன்னால் யாருக்கும் புரியாது. இந்த காலத்திலே புரியல, இப்போ அந்த காலத்தில் புரிஞ்சிருக்குமா? ஸோ ஏன் சொல்கிறேன்னா, எங்களை இந்த சிஏ படிக்கிற இந்த சிஏ கம்யூனிட்டியை சரியான வந்து இன்னும் புரிஞ்சுக்கிறது இல்லை சொசைட்டி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஸ்டார்டட் டு ஓப்பன் அப். ஏன் சொல்கிறேன்னா,
இது வந்து ஒரு சொசைட்டிக்கு நான் வைக்கிற ரிக்வெஸ்ட் என்னென்னா, இனிமேல் நீங்கள் ஒரு சிஏ பசங்களை பார்க்குறப்ப இது நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க வாட் தே ஆர் ஆக்சுவலி அண்டர் கோயிங், ரைட்? நீங்கள் மைண்டில் முதல்ல நீங்கள் வாங்கிக்கணும். நீங்கள் வந்து அட் எனி காஸ்ட் அவங்கள நீங்கள் வந்து அது இன்சல்ட் பண்ணியோ அந்த மாதிரி பேசுகிறத கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ஏன்னா தி அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் விச் எவ்ரி சிஏ ஸ்டூடெண்ட் இஸ் ஆக்சுவலி புட்டிங் இன் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அது அவ்வளோ. அப்போ நீங்கள் ஒருத்த சிஏ முடிச்சுட்டு வெளில வராச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த சக்ஸஸை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ வலிகள், தோல்விகள், அவமானங்கள் அவ்வளோ இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த சிஏஸ் அவங்க எல்லாம் ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸை பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. யூ நேம் இட் தே ஹேவ் இட்னுவாங்களே, அவ்வளோ சோதனைகளை தாண்டி தான் வருவாங்க. அப்போது ரொம்ப மெச்சோர்டு ஆகிடுவாங்க. நீ என்ன பால் போட்டாலும் 6 அடிப்பாங்க எங்கள் பசங்க. அது முதல்ல இது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ மூலியமாக நான் அதை தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லலான்னு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து சொல்லுங்கள், யாரெல்லாம் சிஏ பாஸ் பண்ணியிருந்தீங்களோ இல்லை இப்போ ஃபைனல் பண்ணுறீங்களோ, வாட் வேர் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் யூ ஹவ் கான் த்ரூ இன் திஸ் கோர்ஸ். தயவுசெய்து இங்கே கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க. மற்றவனுக்கும் உண்மையிலேயே அந்த விஷயம், அந்த சிஏ கோர்ஸ் என்னதான் இருக்குன்னு அவங்களுக்கும் புரியும். அதுக்கு தான். சரியா? ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.